ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ தெரிய வந்திருக்கு. அதாவது காலையிலேருந்து மொத்தமாக 4 ஃபேமிலி வர வேண்டியது. ஃபஸ்ட்டு வந்து 2 ஃபேமிலி வந்து போயிட்டாங்க, மஞ்சரி அண்ட் தீபக் ஃபேமிலி. மஞ்சரி ஃபேமிலி வந்துட்டு வச்சு செய்யன்னு சௌந்தர்யா அண்டு முக்கியமாக அருண், அதுக்கப்புறம் அன்ஷிதா 3 பேர் வச்சு செஞ்சுட்டாங்க, அந்த பையன் முதற்கொண்டு. அடுத்தது யார் ஃபேமிலி வர போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 3வது ப்ரோமோவில் விஷாலோட ஃபேமிலி காமிக்கிறாங்க. விஷாலோட அப்பாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன். ஏன்னா அவர் சொல்லிட்டு இருந்தார், வரும்போது நான் அப்பா கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அதேமாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் போல இருக்குது, நான் பேசவே இல்லை ரொம்ப வருஷமாக அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மா மட்டும் தான் வராங்க. அது எப்படி வருதுன்னா, அம்மாவோட சவுண்டு கேட்குது செல்லம் அப்படின்னு. எங்கள் அம்மாலான்னு சொல்லிட்டு ஓடுறாரு. பார்த்தா அந்த பக்கம் மெயின் டோர் வழியாக அம்மாவும் கூட வந்துட்டு அவங்க சித்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க அப்பாவோட ஜாடையாக இருந்துச்சு. ஓடியாராங்க, அப்படியே போய் கட்டி பிடிக்கிறாங்க, அழுகுறாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. முத்தம் கொடுத்து ஒரு வழி ஆக்கிட்டாங்க அவரை. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அம்மா ஏம்மா அப்பா வரல அப்படின்னு. நீ ஏன்டா அப்பா கிட்ட பேசாமல் இருந்த, புள்ள பேசலைன்னு கஷ்டப்பட்டு அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அதை நினச்சி விஷால் அப்படியே அழுகுறாப்புல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஷாலோட அப்பாவை காமிக்கிறாங்க. மெயின் டோர் வழியாக அவரும் வராரு. அப்படியே நின்று அழுகுறாரு. இவங்க கட்டி பிடிக்கிறாங்க. பயங்கர எமோஷ்னலாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேசுகிற விஷயங்கள் காமிக்கிறாங்க. என்னென்னா, டேய் உங்ககிட்ட நான் சண்டை போடுறேன்டா. ஆமாடா, எனக்கு சண்டை போட வேறு யாரா இருக்கா, வேறு பையன் கிடையாது, எனக்கு இருக்கிறது அவன் ஒருத்தன் தான். நான் நிறைய கஷ்டங்கள் உனக்கு கொடுத்துருக்கேன்டா, உண்மை தான், அது தப்பு தான். இந்த இடத்துல நான் உனக்காக சாரி கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படியே அழுகுறாங்க. திரும்ப போயிட்டு அந்த பக்கம் ஃபோட்டோ செஷன், அந்த பூத் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், செட் பண்ணி அந்த செட்டில் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து விஷாலுக்கு முத்தம் கொடுக்குறாரு. செம்மையாக இருக்குது, செம்ம எமோஷனலாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்துட்டு பயங்கர எமோஷனலாக இது பண்ணியிருப்பீங்க. அதுலேயும் அவங்க அப்பா வரலன்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து அவங்க அம்மா கிட்ட உட்காந்து அழுவும் போதெல்லாம் எனக்கே உண்மையிலே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. எனக்கு விஷாலோட கேமும் அன்ஷிதா கேமும் பிடிக்காது. பட் இங்கே வந்துட்டு அவங்க அப்பாவுக்காக அவர் அழுகும்போது அப்படியே ஒரு மாதிரி கலங்கிடுச்சு மனசெல்லாம். என்னடா இது அப்படின்ட்டு. அதான் உண்மையிலேயே அந்த பாசத்துக்கு உண்டான வலிமை. பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்க அதெல்லாம் கிடையாது, பாசம் தான். அது உண்மையிலேயே செம்ம மாசாக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் இந்த விஷால் ஃபேமிலியை லைவில் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப அப்படியே பரபரப்பாக இருக்குது, எப்படா வந்து விஷால் ஃபேமிலியை பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நாளைக்கு இன்னும் யாரெல்லாம் வர போகிறாங்கன்னு தெரியல, அந்த அப்டேட் நான் இப்போ அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.